அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கைக்கு ஒரு வெயிட் லிஃப்டிங். லிஃப்ட் ஃபார் லைஃப். அனைவருக்கும் தசை பயிற்சிக்கான அத்தியாவசியமான வழிகாட்டி. இது எத பேஸ் பண்ணினா, 2026 அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட் மெடிசின் அவங்க வெளியிட்ட ஒரு நிலைப்பாட்டு அறிக்கையோட தமிழாக்கம். சுருக்கப்படுத்தி சொல்றோம். முதல் கொஸ்டின். எந்த வயசிலும் தசை வலிமை ஏன் முக்கியம்? உங்க வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கணும்னா உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சின்னு நமக்கு ஞாபகம் வர்றது நடைப்பயிற்சி, ஓட்டம், நீச்சல் இதெல்லாம் இதயத்துக்கு ரொம்ப முக்கியம். ஆனாலும் தசைப்பயிற்சி அது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், அதாவது தசை வலிமை அல்லது எடை தூக்கும் பயிற்சி மட்டும் உங்களை உடலை வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவும் ஒரே வழி. அதை பற்றி தான் இதில் பேச போகிறோம். தசை பயிற்சின்றது வேற ஒன்றும் கிடையாது. மசில் எக்ஸசைஸ்ன்றது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு தடையை எதிர்த்து உங்கள் தசைகளை தள்ளுவது அல்லது இழுப்பது. புஷ் ஆர் புல், அதுக்கு வேலை கொடுப்பது தான் ஆகும். அதை எப்படி பண்ணணும்னா ஃப்ரீ வெயிட்ஸ், டம்பல்ஸ், பார்பெல்ஸ் அந்த மாதிரி ஃப்ரீ வெயிட்ஸ் தூக்குறதுனால அதை அச்சீவ் பண்ணலாம். இல்லைன்னா ஜிம்ல உள்ள வெயிட் மிஷின்ஸ் அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால. மூணாவது ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ், இழுக்கக்கூடிய ரப்பர் பட்டைகள். அதை காலில் போட்டு இல்லைன்னா கையில் வச்சுட்டு அதை இழுத்து எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களோட சொந்த உடல் எடை, புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். இது நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும். எப்படி கரெக்டாக புஷ்அப்ஸ் பண்ணுறது, எப்படி ஸ்குவாட்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. முதல் எடுத்தோன்னே இப்போ எக்ஸசைஸை பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் எடுத்தோன்னே கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். அது உங்களுடைய உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும். இதோட நன்மைகள் வெறும் உடல் அமைப்பை கட்டுக்கோப்பாக வைப்பது மத்தோடு முடிஞ்சிறது கிடையாது. வழக்கமான தசை பயிற்சி செய்கிறதுனால பின்வரும் நன்மைகள் கிடைப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னா இதய நோய் கம்மியாகும், நீரிழிவு நோய் கம்மியாகும், அதாவது சர்க்கரை நோய், சில புற்றுநோய்கள் அபாயமும் கம்மியாகும். இது மனச்சோர்வை குறைக்கிறது, தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது, சிறந்த உடல் செயல்பாடுகளுடன் நீண்ட காலம் வாழ உதவுகிறது. பிரச்சனை என்னன்னா, போதிய மக்கள் எடை தூக்குறது கிடையாது. இவ்வளவு தெளிவான நன்மைகள் இருந்த போதிலும் எத்தனை பேர் வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்தளவுல 30%. அப்படின்னா 70% மக்கள் பண்றது கிடையாது. அதை விட முக்கியமானது 60% மக்கள் எந்த தசை பயிற்சியும் செய்வதே கிடையாது. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கடினமானது, ஆபத்தானது, இல்லைன்னா அது இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு நினைச்சு இதை தவிர்க்கிறார்கள். அது முற்றிலும் சரியானது கிடையாது. இந்த ஆராய்ச்சியில 30க்கும் மேற்பட்ட புதிய அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் அமெரிக்க விளையாட்டு மருத்துவக் கல்லூரி, அது அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் அதிகாரப்பூர்வமான வழிகாட்டுதலை இந்த காணொளி சொல்ல போகுது. இது எந்த வயசுலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது. உங்களுக்கு சின்ன வயசு தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. மிடில் ஏஜ்லேயும் பண்ணலாம், வயசான காலத்துலையும் பண்ணலாம். இது பாதுகாப்பானது, எளிமையானது, அதை விட முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த வழிகாட்டி எதை பற்றியது அப்படின்னா, இது 2 முக்கியமான கேள்விகளுக்கு இதுல பதில் சொல்லியிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணினா 137 முக்கிய அறிவியல் ஆய்வுகளுக்கு பேஸ் அதெல்லாம் படிச்சுட்டு இதை பண்ணியிருக்காங்க. முதல் கொஸ்டின் என்னன்னா எந்த பயிற்சியும் இல்லாமல் இருப்பதற்கும் தசை பயிற்சி செய்வதற்கு பலன் தருகிறதா இல்லையா அப்படின்ட்டு. ஒண்ணுமே எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்றது ஹெல்ப் பண்ணுதா இல்லையா. 2வது கொஸ்டின், இதை செய்வதற்கு சிறந்த வழிகள் எது, எத்தனை முறை பண்ணணும், எவ்வளவு கடினமா பண்ணணும், எந்த அளவில் பண்ணணும் அப்படின்றத பற்றி. ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நீங்கள் செய்யும்
எந்த தசை பயிற்சியும் பலன் தரும், முக்கியமானது. அதனால ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பண்றது நல்லது. இதை பத்தி கொஞ்சம் விரிவா இதுல பேச போறோம். இதுல என்னென்னமான உடல்நல மேம்பாடு தசை பயிற்சி உதவுகிறதா, அடுத்து எந்த மாதிரி தசை பயிற்சி பண்ணணும் அப்படின்றத பத்தி இப்ப சொல்ல போறோம். தசை வலிமை, மசில் ஸ்ட்ரென்த். தசை பயிற்சி உதவுகிறதா? ஆம், உதவுகிறது. என்னென்ன பயிற்சி? சர்க்கியூட் பயிற்சி, பேண்ட்ஸ், வீட்டு பயிற்சிகள், ஹோம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், இல்லைன்னா எடை தூக்குறது, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது தசையின் அளவு, மசில் சைஸ். அதுக்கு தசை பயிற்சி உதவுகிறதான்னா ஆமாம். என்னென்ன பண்ணணும்? பேண்ட்ஸ், சர்க்கியூட் பயிற்சிகள், இந்த பேண்ட் காலில் போட்டுட்டு நடக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, அது மாதிரி. அடுத்தது மசில் பவர், தசை வேகம் ஆர் சக்தி. இதுக்கு இந்த தசை பயிற்சி ஹெல்ப் பண்ணுதா? ஆமாம். நீங்கள் வயதாகும் போது கீழே விழுவதை தடுக்கவும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் இது மிகவும் முக்கியம். இன்னொன்று உடல் சமநிலை மற்றும் நடை, பேலன்ஸ் அண்ட் கேட். அதுக்கு உதவுதானா? ஆமாம், உதவுது. நடக்கும் வேகத்தை மேம்படுத்துகிறது, கீழே விழும் ஆபத்தை தடுக்கிறது. நாற்காலியிலிருந்து எந்திரிக்கிறது, சேர்ஸ் டு ஸ்டாண்ட், இது ஹெல்ப் பண்ணுதா? ஆமாம். அன்றாட வேலைகளை எளிதாக்கிறது. ஏன்னா கீழே பொருட்களை எடுக்கிறது, அப்புறம் எடுத்து வெளியில போடுறது, அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் தங்கு தடையற்ற ஆற்றல், என்டியூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுக்கு இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். தசைகள் சோர்வடையாமல் அதிக நேரம் வேலை செய்ய முடிகிறது, ஒழுங்கா ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தோம்னா. பல்வேறு முறைகளை பற்றி அறிவியல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வீட்டிலேயே செய்யும் பயிற்சிகள், ஹோம் பேஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், வலிமை, சகிப்புத்தன்மை மற்றும் உடல் சமநிலையை உதவுகிறது. இன்னொன்று எலாஸ்டிக் பேண்ட் எக்ஸசைசஸ், எலாஸ்டிக் பேண்ட் பயிற்சிகள், வலிமை, தசையின் அளவு மற்றும் உடல் செயல்பாடுகளுக்கு சிறந்தது. சர்க்கியூட் ட்ரைனிங், வலிமை மற்றும் தசையின் அளவை கூட்ட உதவுகிறது. இதில் முக்கியமான கருத்து என்னன்னா, நீங்கள் தற்போது எந்த தசை பயிற்சியுமே செய்யவில்லைனாலும் எந்த வடிவத்திலேயாவது தசை பயிற்சி தொடங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். உங்கள் பயிற்சியை எப்படி செம்மைப்படுத்துறது, எது முக்கியமானது, எது அவ்வளவா முக்கியம் இல்லை அப்படின்றத பற்றி இப்ப பேச போறோம். நீங்க பயிற்சியை தொடங்க பிறகு சிறந்த முடிவுகளை பெறுவது எப்படின்னு இங்க யோசிக்கலாம். இதை பத்தி ஒரு முக்கியமான கோட்பாடு, ஃபிட் கோட்பாடு அப்படின்ட்டு, FITT. எஃப்க்கு ஃப்ரீக்வன்சி, ஐனா இன்டென்சிட்டி, டீனா டைம், அனதர் டீனா டைப். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எவ்வளோ அடிக்கடி பண்ணணும் அப்படின்றது. வலிமை பெறதுக்கு குறைந்தது 2 நாட்களாவது தசை பயிற்சி பண்ணணும். சரி, எவ்வளவு எடை தூக்கணும்? அதிக எடையை பயன்படுத்துங்கள். எப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ அதுல 80%. எவ்வளவு வேகமா பண்ணணும் அப்படின்னா நடுத்தர எடைகளை பயன்படுத்துங்க. அப்படின்னா உங்களால எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அதுல 30% இருக்கிறது மாதிரி. நீங்க கடினமா உழைத்தா லேசான இல்லைன்னா அதிகமான எடைகளை கொண்டு கூட தசையில உருவாக்க முடியும். எடுத்தோடனே பெரிய வெயிட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமானது கன்சிஸ்டன்சி. 2 தடவை வாரத்துக்கு பண்ணணும்னா 2 தடவை வாரத்துக்கு பண்ணுங்க. அது 3 தடவை கூட பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, எத்தனை தடவை பண்ணணும்னா ஒவ்வொரு பயிற்சிக்கும் 2-3 செட்டுகள் செய்வது நல்ல தொடக்க புள்ளி. ஒரு தசை பகுதிக்கு, ஒரு மசில் குரூப்புக்கு வாரத்திற்கு 10 செட்களுக்கு மேல் செய்வது அதிக தசை உருவாக்க தொடர்ந்து உதவும். அடுத்து எந்த பயிற்சி கலந்து செய்யுங்க. மெஷின்ல ஒர்க் பண்றது, ஜிம்மு போனீங்கன்னா ஃப்ரீ வெயிட்ஸ் இல்லைன்னா பேண்டு எல்லாமே நல்லா வேலை செய்யும். எல்லாமே யூஸ் பண்றது உங்களுக்கு நல்லது. அனைத்து வகையான தசைகளுக்கும் அது உதவும். சரி, இப்ப எது உதவுது, எது தேவையில்லைன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க எக்ஸசைஸ் தசைகள் முற்றிலும் சோர்ந்து போகும் வரை பண்ணணுமா அப்படின்னா கேட்டீங்கன்னா தேவையில்லை.
உங்களால் இன்னும் 2 to 3 வரை தூக்க முடியும் என்ற நிலை வரும்போதே நிறுத்தி விடுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு காயம் ஏற்படலாம். லிஃப்டிங் டு ஃபெயிலியர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூங்கிட்டு ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா அது தேவை கிடையாது. ஏன்னா இது ரொம்ப அதிக சோர்வை கொடுக்கும். அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை தடவை வாரத்துக்கு பண்ணணும்னா வாரத்திற்கு 1 நாள் செய்வதை விட 2 நாள் செய்வது நல்லது. வாரத்திற்கு 2 முறை முழு உடலுக்குமான பயிற்சிகள் செய்வது நல்லது. ஹோல் ஃபுல் பாடி ஒர்க் அவுட். அதாவது அப்பர் பாடி பண்ணின்னு வச்சுன்னா அப்பர் பாடி 2 days, லோவர் பாடி 2 days, அப்புறம் கோர் 1 day. ஸோ 5 days பண்ணலாம். எல்லாம் மாற்றி மாற்றி ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு ஓய்வு எவ்வளோ வேணும்னா குறைந்தது வைக்கலாமா அதிகமாக வைக்கலாம்னா இதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ஒரு செட்டிற்கு அடுத்த செட்டிற்கு தயாராகும் போது ஓகே ஆகிற வரைக்கும் ஓய்வெடுங்கள். அதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சரி, எந்த நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது? இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்களுக்கு எப்போ உங்களால் முடியுமோ அப்போ பண்ணுங்க. இதில் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. இன்னொன்று மெதுவாக எக்ஸசைஸ் பண்ணலாமா வேகமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். இதில் எது ரைட்டு தப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டுப்பாடுடன் எடை நடத்துங்கள். இந்த ஃபார்ம் தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ வெயிட் தூக்குறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். எப்படின்னா ஒவ்வொரு வாரமும் பண்ணணும்னு பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடையை அதிகப்படுத்துங்க. அப்புறம் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் இப்போ நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அப்படிலாம் தேவை கிடையாது. பொதுவான ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு சிக்கலான திட்டமிடுதல் தேவையில்லை. காலப்போக்கில் இடையே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவது உங்களுக்கு அதிகமான பலனை தரும். சரி, வேகம் மற்றும் சக்திக்கான சிறப்பு குறிப்புகள் லைக் குதித்தல், ஓடுதல், அதை பற்றி. நடுத்தர எடைகளை பயன்படுத்துங்கள். உங்களால் எவ்வளோ அதிகபட்ச முடியுமோ அதுலேருந்து 30% 70% உள்ள எடைகளை பயன்படுத்துங்கள். எடையை உங்களால் முடிந்தவரை வேகமாக நகர்த்துங்கள். ஒலிம்பிக் பாணி பளுதூக்குதல் மற்றும் பவர் ட்ரைனிங் அதெல்லாம் விளையாட்டு வீரர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே தேவைன்னு அவசியம் கிடையாது. கன்சிஸ்டன்சினா ஒவ்வொரு வாரமும் பண்ணணும். இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். உங்களுக்கான தனிப்பட்ட செயல் திட்டம் எளிமையாக இருக்கணும், பாதுகாப்பானதாக இருக்கணும், அப்புறம் பயனுள்ளதாகவும் இருக்கணும். உடற்பயிற்சி துவங்குவதற்கு ஜிம் மெம்பர்ஷிப்போ இல்லைன்னா விலை உயர்ந்த உபகரணங்களோ தேவையில்லை. நீங்கள் பல மணி நேரமும் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புஷ்அப்ஸ், புல்அப்ஸ் எல்லாமே வீட்டிலேயே பண்ணலாம். ஏதேனும் ஒரு தடையை எதிர்த்து உங்கள் தசைகளை இயக்கினால் மட்டும் போதும். அது நிறைய இது உங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் வழிமுறை, இப்போதே தொடங்கும் வழிமுறை. வாரத்தில் தொடர்ச்சியாக இல்லாத 2 அல்லது 3 நாட்களில் தசை பயிற்சி செய்யுங்கள். உதாரணமாக திங்கள், புதன், வெள்ளி அந்த மாதிரி. முக்கிய தசை குழுக்களில் மசில் குரூப்ஸில் கவனம் செலுத்துங்க. இதில் புஷ்அப்ஸ், செஸ்ட் ப்ரெஸ் இல்லைன்னா ஷோல்டர் ப்ரெஸ், இழுத்தல், புல் பண்ணுறது ரோஸ், புல்அப்ஸ் அண்ட் பைசப்ஸ் கர்ல்ஸ் அது மாதிரி பண்ணலாம். இன்னொன்று ஸ்குவாட்ஸ், உடல் உங்கள் வெயிட் வச்சே ஸ்குவாட்ஸ் பண்ணுறது, லஞ்சஸ் பண்ணுறது இல்லைன்னா லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ் ஜிம் மிஷின் இருக்கணும். லஞ்சஸ் வீட்டிலேயே பண்ணலாம், ஸ்குவாட்ஸ் உங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். இடுப்பு வளைவு, ஹிஞ்சஸ், குளூட் பிரிட்ஜஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெட்லி பேர்ட்ஸ் அது பண்ணலாம். ஒவ்வொரு பயிற்சியிலும் 2-3 செட் பண்ணுங்க. ஒரு செட்டுக்கு 8லேருந்து 12 முறை பண்ணணும். உங்களால் ஈஸியாக 12 முறை செய்ய முடிஞ்சால் எடையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். உங்களால் இனிமேல் தூக்கவே முடியாது சொல்வதற்கு ஒரு 2-3 ரெப்புக்கு முன்னாடி நிறுத்தி விடுங்கள். இது பாதுகாப்பானதா அப்படின்னா ஆமாம். அனைத்து வயதிலும் உள்ள ஆரோக்கியமான பெரியவர்களுக்கும் தசை பயிற்சி என்பது
ஏரோபிக் எக்ஸசைஸ் கார்டியோ எக்ஸசைஸ்களை போலவே பாதுகாப்பானது. சில வழிகளில் இது இன்னுமே பாதுகாப்பானது. ஏன்னா இதயம் தொடர்பான சிக்கல்கள் இந்த தசை பயிற்சியில வந்து கம்மி. ஏரோபிக் எக்ஸசைஸ் லைக் நடைப்பயிற்சி, ஓடுதல், ஸ்விம்மிங் அதுல எல்லாம் அதிகம். உங்களுக்கு ஏதேனும் உடற்குறைவு இருந்ததுன்னா லைக் மூட்டு வலி, இதய நோய் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை தொடங்குங்க. ஆனால் தொடங்க பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இறுதி முடிவு என்னன்னா, கடந்த காலத்தில் வந்து ரொம்ப சிக்கலான நீண்ட நேர உடற்பயிற்சிகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2026 வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஆரம்பிங்க, விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக பண்ணுங்க, விடாமல் தொடர்ச்சியாக பண்ணுங்க. அதுதான். நீங்கள் இதுவரைக்கும் எதுவுமே செய்யலைன்னா ஏதாவது ஒன்று இப்போதை தொடங்குங்க. எலாஸ்டிக் பேண்டாக இருக்கலாம், இல்லைன்னா உடல் எடையை வச்சுக்கிட்டே ஸ்குவாட்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஈவன் வீட்டில் உள்ள சூப் டப்பாக்களை தூக்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி எந்த மாதிரியான எக்ஸசைஸையும் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ், இந்த தசை எதிர்ப்பு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சியின் அளவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்க. ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பயங்கரமான திட்டமிடலாம் தேவை கிடையாது. அடுத்து வந்து தசைகள் முற்றிலும் சோர்ந்து போகும் வரை தூக்கணும் அப்படின்னு கவலைப்பட வேண்டியதான். முக்கியமானது வந்து ஆரம்பிங்க, விடாமல் பண்ணுங்க. அவ்வளோதான். உங்கள் இதயம், உங்கள் மூளை, உங்கள் எலும்புகள் மற்றும் உங்கள் எதிர்காலத்திற்கான எடையை தூக்குங்கள். எடை தூக்குறது வந்து எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். மனித ஆயுட்காலத்திற்கு தசை பயிற்சி மிகவும் முக்கியமானது. இன்றே தொடங்குங்கள். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.